முரசொலி பத்திரிகையில ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. என்னன்னா, தாவேகா கொல்லும், திமுக வெல்லும். தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 15,000 கோடி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நம்ம தமிழ்நாடோட டைப் பண்ண போறாங்க. இதனை கடுமையா விமர்சிச்சு பாஜக காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னங்க இது, முன்ன ஒன்று சொல்றீங்க, பின்ன ஒன்று சொல்றீங்க, இல்லாத ஒன்று சொல்றீங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இது போல இல்லாததை ஒன்றை நம்ம தமிழக மக்களை சொல்லி ஏமாத்துவது இனிமே நடக்காது அப்படிங்கிறத பாஜக வன்மையா கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் சர்ச்சைன்னு ஒன்று போயிட்டு பேசணும் இல்லைங்களா, நம்ம அந்த சர்ச்சைக்கு வழக்கறிஞர் ராஜீவ் காந்திங்கிறவர் முறைச்சாரு. அதனால எங்க கட்சி தொண்டர்கள் அவரை 2 அடி அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. அதை செய்தியாளர்கள் சீமான்ட்ட கேட்கும்போது, எங்க அண்ணனை நீங்களே முறைச்சாலும் உங்களையும் அடிப்பேன். எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கதான் செய்வேன். நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். திடீர் பாசம் ஏன் அப்படிங்கிறது பலரால கேள்வி எழுப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. தாவேகா நிர்வாகிகளுக்கு விஜய் போட்ட உத்தரவு. இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா, தனது தொண்டர்களுக்கு கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் அந்த 41 பேருக்கும் ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துங்க, ஒவ்வொரு மாவட்டத்தோறும் நடத்துங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டே இருக்கு, விஜய் பத்தி. சோ அந்த வகையில தான் முரசொலி பத்திரிகையில ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. என்னன்னா, தாவேகா கொல்லும், திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லி நம்மளால மிக்க மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில இப்படி ஒரு கருத்தை போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தாவேக்காவினரும் சரி பொதுமக்களும் அதை பலர் விமர்சித்து வராங்க. அப்படி என்னதான் அதுல போட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் சினிமா ஷூட்டிங்ல முடிச்சுட்டு வர்றாரு இல்லைங்களா, அங்க எப்படி சும்மா கொல்லுவாரோ அந்த மாதிரி கரூர்ல 41 பேர் உயிரை அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப இது அவர் ஒரு அரசியல் தலைவருக்கான பண்பே இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தனமா பண்ணியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை பண்ணியிருக்காங்க. அதே போல அஜித்குமார் வழக்குல சிபிஐனுடைய கைப்பாவையா தான் திமுக விளங்குது, அதனால சிபிஐ என்கொயரி அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஆனா இன்னைக்கு கரூர் இஷ்யூல சிபிஐ வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த டிவிகேங்கிறதே பிஜேபியால தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போ இவர் தான் பிஜேபியின் கைப்பாவையாக விளங்கியிருக்காரு, கைப்பாவை விளங்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத போட்டு அவங்க விஜய் கடுமையாக விமர்சித்து போட்டிருக்காங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்து அதில் தாவேக்காவர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, தாவேக்கா வெல்லும், திமுக கொல்லும். முரசொலி பத்திரிகை ஒரு விஷ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காங்க. என்னதான் ஒரு பத்திரிகையா இருந்தாலும் அரசியல் சார்ந்து இயங்கினாலும் கூட ஊடகத்திற்கின்ற ஒரு அறம் வேணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பலர் விமர்சித்து வராங்க. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 15,000 கோடி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நம்ம தமிழ்நாடோட டைப் பண்ண போறாங்க. இதனால 14,000 பேர் வேலை பெற்று பயனடைவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ரீசெண்டா நம்முடைய தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரையும் தொழில்துறை அமைச்சர் சந்திச்ச ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, முதலீடுகள் பத்தி நாங்க பேசல அப்படிங்கிறத பத்தி அவங்க வெளிப்படையா அவங்க அபிஷியல் பேஜ்ல போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்த நிலையில தொழில்துறை அதிகாரியான ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்ன 15,000 கோடி தமிழகத்துல முதலீடு பண்றதா பேசியிருந்தோம். அதன் பின் பல மாநிலங்களும் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதை ரகசியமாக காத்து வந்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஆனால் 15,000 கோடி நம்ம தமிழ்நாட்டில் அவங்க முதலீடு பண்ணுறதுங்கிறது உறுதி, அதை நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை கடுமையாக விமர்சித்து பாஜக காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னங்க இது, முன்ன ஒன்று சொல்கிறீங்க, பின்ன ஒன்று சொல்கிறீங்க, இல்லாத ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இதுபோல் இல்லாததை ஒன்றை நம்ம தமிழக மக்களை சொல்லி ஏமாத்துவது இனிமேல் நடக்காது அப்படிங்கிறத பாஜக வன்மையாக கண்டித்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய சீமான் விஜயை எங்கே போனாலும் கடுமையாக விமர்சிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து திமுகவை கிளியிலின்னு கிளிப்பாருங்கிறது நமக்கு தெரியும். திமுக கூட்டணியை எப்படியாவது உடைச்சி விடணும் அப்படிங்கிறதுலையும் அவர் ரொம்ப குறியா இருப்பார். திமுக கூட்டணி கிளிகிளின்னு கிளிப்பார். அந்த வகையில் திருமாவளவனையும் பல மேடைகளில் அவங்க கட்சிக்காரவங்களாம் நிறைய விமர்சிச்சிருக்காங்க. அதை பற்றி ஆனால் எதுவும் கேட்டதில்லை. ஆனால் திடீர்னு இப்போ இந்த திருமாவளவன் சர்ச்சைன்னு ஒன்று போயிட்டு பேசணும் இல்லைங்களா, நம்ம அந்த சர்ச்சைக்கு வழக்கறிஞர் ராஜீவ் காந்திங்கிறவர் முறைச்சாரு. அதனால எங்க கட்சி தொண்டர்கள் அவரை 2 அடி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. அதை செய்தியாளர்கள் சீமான்ட்ட கேட்கும்போது, நீங்களே முறைச்சாலும் எங்க அண்ணனை நீங்களே முறைச்சாலும் உங்களையும் அடிப்பேன் அப்படின்னு இந்த திடீர் பாசம் ஏன் அப்படிங்கிறது பலரால கேள்வி எழுப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கு.
ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்காரு. அதே போல வந்து திருமாவளவனே வந்து மறைமுகம் பல நேரங்களில் சீமான கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் திருமாவளவனை எதிர்த்தோ அல்லது திருமாவளவனை கண்டிச்சோ எந்த நேரத்தையும் சீமான் பேசலை அப்படிங்கிறது நம்ம ஒரு கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. இந்த விஷயம் வந்து இது எதற்காக சீமான் வந்து திடீர்னு திருமாவளவன் மீது ஒரு பாசமா இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு குழப்பமா இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இல்லைன்னா பார்க்க வேண்டியது என்னன்னா, சீமான் யாரை தான் கோவமா பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது தெரியல. தம்பி விஜய்ன்னு சொல்லிட்டு அவரை கிளிங்களை கிழிப்பாரு. பிஜேபி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அங்கேயும் கிளிகளை கிழிப்பாரு. இவருடைய அரசியல் பயணம் எந்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கே தெரியலையா அல்லது நமக்கு தான் தெரியலையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக தாவேகா நிர்வாகிகளுக்கு விஜய் போட்ட உத்தரவு என்ன போட்டிருக்காருன்னு பார்க்கும்போது, அவங்க தொண்டர்களை, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, தன்னுடைய தொண்டர்களை வந்து சரியா வழி நடத்தலை, சரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலை அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்னா, தனது தொண்டர்களுக்கு வந்து கரூரில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கும் அந்த 41 பேருக்கும் ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்துங்க, ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்துங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி மெழுகுவத்தி ஏற்றி மௌனம் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து விஜயனுடைய அரசியல் பயணங்களில் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக தெரியுது. விஜய் வந்து அரசியலில் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு, கரூர் துயரம், அது பெரிய துயரம் தான். ஆனால் அதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு போயிருக்காரு அப்படிங்கும்போது இது நல்ல விஷயமா இருக்கு. இந்த விஷயம் விஜயனுடைய அரசியலுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கலக்கண்ட வாய்ஸ் இணைந்திருங்கள். நன்றி.